நடிகர் திலீப் அவர்கள் விடுதலை ஆயிருக்காரு. அதாவது கடந்த 2017ஆம் ஆண்டு கேரளாவின் கொச்சியில் ஒரு பிரபல நடிகை மீது நடைபெற்றதாக கூறப்பட்ட ஒரு பாலியல் துன்புறுத்தல் மற்றும் கடத்தல் வழக்குல மலையாள நடிகர் திலீப்புக்கு முக்கிய திருப்பமாக இன்று தீர்ப்பு வெளியாயிருக்கு. இந்த வழக்குல 8வது குற்றவாளி என குற்றம் சாட்டப்பட்டிருந்த திலீப் மீது நிரூபணத்துக்கான உறுதியான ஆதாரங்கள் இல்லை என்று எர்ணாகுளம் மாவட்ட நீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு. அதன் அடிப்படையில் நடிகர் திலீப் நிரபராதி என நீதிமன்றம் அறிவித்து விடுதலை செய்துள்ளது. 8 ஆண்டுகளாக நீண்டு வந்த இந்த வழக்கு இன்றைய தீர்ப்புடன் புதிய கட்டத்தை எட்டியிருக்கு. அதற்கு நம்ம திலீப் அவர்கள் சொல்லியிருக்காங்க, என்னுடைய திரை வாழ்வை அழிக்க முயற்சி நடைபெற்றது. எனக்காக பிரார்த்தனை செய்த கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி விடுதலைக்கு பின் நடிகர் திலீப் அவர்கள் பேட்டியில் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, தனது முன்னாள் மனைவி மஞ்சு வாரியரின் தவறான வாக்குமூலத்தால் நடிகை பாலியல் வன்கொடுமை வழக்கு சதித்திட்டத்தில் சிக்க வைக்கப்பட்டேன். குற்றத்தை நிரூபிக்க ஆதாரம் இல்லை என்று கூறி நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட நடிகர் அவருடைய சந்தோஷத்தை தெரியப்படுத்தியிருக்காரு. அவர் ரொம்பவே எல்லாருக்கும் நன்றி தெரிவித்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி தான் நன்றி தெரிவிச்சிருக்காரு. இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.